இருந்தாலும் அதை நீங்க மட்டும்தான் எடுக்கணும். மாமியாரே, இந்த வயசுல குழந்தை பார்த்தா பார்க்கவே என்ன நினைப்பாவ? இங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது உங்க உலகத்துல இருக்கவே கூடாது. கணவன் மனைவியும் ஒன்னா சந்தோஷமா ஒருத்தருக்கொத்த சம்மதிச்சு 60 வயசுல கூட பெத்துக்கலாம், கடவுளுடைய கிருபை இருந்தா. அதுல எந்த தப்பும் இல்ல. இதுல மத்தவன் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? சிரிக்கிறவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும், இதுல ஒண்ணுமே இல்ல. உங்க ரெண்டுத்துக்கும் பிடிச்சிருக்குன்னா பெத்துக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. கடவுள் பூமிக்கு எதுக்காக ஆணியம் பண்ணி அனுப்புனாரு? சந்ததிகளை பெருக்கிறதுக்கு தானே. அது உங்க 2 பேரும் தனிப்பட்ட விருப்பம். பெத்துக்கலாமா பெத்துக்க கூடாதா, எப்ப பெத்துக்கணும் எப்ப பெத்துக்க கூடாது, அதை நீங்க 2 பேரும் மனசு வச்சு ஒத்து போற ஒரு விஷயம். இதுல 3வது நபரோட ஆலோசனை தேவையே கிடையாது, கேட்கவும் கூடாது. உன் புருஷனுக்கு பிடிச்சதுன்னா 50 வயசுல கூட சந்தோஷமா பெத்துக்கலாம். அங்க சந்தோஷமா இருக்க போது நீங்க 2 பேரும் தான், வேற யாரும் இல்ல. அப்படியே 50 வயசுல குழந்தை பெத்துக்கிட்டாலும் அதை கண்ணுங்கட்டமா பார்க்க போறதும் நீங்க தான், அதை வளர்க்க போறதும் நீங்க தான். அதை நம்மளால வளர்க்க முடியுமா முடியாதா, அதை எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியது நீங்க தான்.